டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இது நான் ஒரு 5 கொஷின் வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, செட் டு டைப். செட் டு அப்படின்ட்டு வந்தால் நம்ம என்னவா மாற்றணுன்றத ரூல்ஸில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். செட் டு அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம டோல்டுன்னு மாற்றணும். அது இல்லாமல் கன்ஜெக்ஷன் தட் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஆன் அண்ட் எக்ஸ்கர்ஷன் டு கேரளா நெக்ஸ்ட் வீக். என்ன சொல்கிறாங்க? டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நம்மளாம் எக்ஸ்கர்ஷன் போகிறோம் கேரளாவுக்கு நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க டீச்சர். இதை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்பீக்கர், லிசனர் அப்படியே போட்டுக்கணும்னு சொல்லுவோமா? இப்போ டீச்சர் செட் டு எப்படி மாறும்? டோல்டு. டோல்டு செட் டு மாறிடுச்சு. told the students, conjunction என்ன ஆட் பண்ணும்? that. விங்கிறது என்னவா மாறணும்னு பார்த்துருக்கோம், they. ஆறுங்கிறது என்னவா மாறணும்? வேர்னு மாறணும். சரிங்களா? the teacher told the students that they were. ஏன்னா they அப்படின்றது வந்து ப்ளூரல், அதனால நம்ம am is are வந்தா was were மாறணும் அப்படின்னு நம்ம ரூல்ஸ்ல பார்த்துருந்தோம். இப்படி பார்க்கலன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? தேங்கிறது ப்ளூரல், அதனால நம்ம ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, வேர் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஆருக்கு பதிலாக வேர். தட் தே வேர் கோயிங் ஆன் an excursion to கேரளா நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது தி ஃபாலோவிங் வீக். Valli said to Vimala, you may find this some difficult. Do not learn the formula. என்ன சொல்றா? வள்ளி வந்து விமலா கிட்ட சொல்றா, வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் இன்கேஸ் நீ வந்து ஃபார்முலாவை படிக்கல அப்படின்னா அப்படின்னு சொல்றாளா? இப்போ என்ன முதல்ல நம்ம பண்ணிக்கலாம். வள்ளி வள்ளி செட் டோல்ட் விமலா, கன்ஜெக்ஷன் என்ன சேர்க்கணும்? தட். வள்ளி டோல்டு விமலா தட் ஷீ. இங்கே மே அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. இப்போ மைட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட செகண்ட் ஃபார்ம் வரணும், வெர்பு டு ஃபார்ம் வரணும். ஷீ மைட் ஃபைண்ட் திஸ் அப்படிங்கிறது தட்டா மாறணும்னு நம்ம பார்த்துருந்தோம் ரூல்ஸ்ல. திஸ் அப்படின்றது தட்டு, தட் சம் டிஃபிகல்ட். இஃப் யூ, யூங்கிறது யாரை குறிக்குது? இங்க விமலாவை குறிக்குது. விமலான்றது ஒரு ஃபீமேல்னு தெரியும் நமக்கு, அதனால ஷீன்னு போடணும். இஃப் ஷீ டிட் நாட் லேர்ன் த ஃபார்முலா. ஏன் இங்க டிட் நாட் அப்படின்னு போடுறோம்? டூ நாட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க, அதை டிட் நாட் அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல மாற்றணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். சங்கர் செட் டு ஹிஸ் டீச்சர், மேம் ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பட் ஐ ஃபர்காட் டு பிரிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சொல்றான். இப்போ செட் டு அப்படின்றது என்னவா மாறணும்? டோல்டுன்னு மாறணும். சங்கர் டோல்ட் ஹிஸ் டீச்சர் அப்படியே வந்துடணும், லிசனரோட பேரு. தட் என்னென்ன சொல்றான்? ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றத நம்ம இப்போ நம்ம தேர்ட் பர்சன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஐங்கிறது யாரை குறிக்குது? சங்கரை குறிக்குது. ஐன்றது சங்கரை குறிக்கிறது, அவன் வந்து மேல். அப்ப அதை என்னன்னு மாத்தணும்? தட் ஹீ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை அப்படின்றது யாரை சொல்ற? அகைன் யாரை குறிக்குது? சங்கரை தான் குறிக்குது. அப்ப அவனுடைய அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டானா, ப்ரிப்பேர் பண்ணிட்டானா அப்படின்னு அவனுடைய அப்படின்னு சொல்லும் போது ஹிஸ் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பட் he had forgotten to bring it. ஓகே, எப்படி மாத்திருக்கோன்னு தெரியுதா? சங்கர் வந்து டீச்சர் கிட்ட சொல்றான், மேம் ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் மை ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட், நான் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஆனா எடுத்துட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா. இதை வந்து நம்ம தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தவங்க இந்த இதை வந்து சொல்ல போறாங்க. டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்டா சொல்ல போறாங்க. அப்ப எப்படி சொல்லுவாங்க? சங்கர் அவனோட டீச்சர்கிட்ட சொன்னானா, அவன் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சிட்டானா, ஆனா கொண்டு வரதுக்கு மறந்துட்டானா அப்படின்னு சொல்லணுமா? அதனால நம்ம என்ன சொல்றோம்? சங்கர் டோல்ட் ஹிஸ் டீச்சர்
that he had prepared his project. அதாவது இங்க ஆல்ரெடி had preparedனு தான் இருக்கு. அதனால நம்ம had prepared பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாத்தல. அது எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுக்கிட்டோம். மை அப்படின்றது இந்த இடத்துல சங்கரை குறிக்கிறதுனால his project assignment but he had forgotten. ஏன் இப்படி மாத்துறோம்? ஹீங்கிறது ப்ரொனவுனை மாத்தியாச்சு. forgot அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தணும், வர்பு டு ஃபார்முக்கு கொண்டு போகணும். அப்ப had forgotten to bring it. ஓகே, இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே போய் ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்துருங்க. அடுத்தது ரங்கன் said to Ashok, I have completed this exercise, I can submit it without fail tomorrow. ரங்கன் வந்து சொல்றான் அசோக் கிட்ட, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் இந்த எக்ஸசைஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நாளைக்கு நான் வந்து இதை கண்டிப்பாக சப்மிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரங்கன். அதை எப்படி மாற்றுறது? இப்போ ரங்கன் செட் டு எப்படி மாறணும்? டோல்ட் அசோக், இந்த இடத்துல கமாவும் இதையும் கொட்டேஷனையும் எடுத்துட்டு என்ன போடணும்? தட் ஹீ ஹாவ் கம்ப்ளீட்டட் எப்படி மாறணும்? ஹேட் கம்ப்ளீட்டட்னு மாறணும். ஏன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றணும். ரங்கன் டோல்ட் அசோக் தட் ஹீ ஹேட் கம்ப்ளீட்டட் தட் எக்ஸசைஸ். திஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தட் எக்ஸசைஸ். அவன் அந்த எக்ஸசைஸை முடிச்சிட்டானா அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க சொல்லும் போது அந்த எக்ஸசைஸ் தான் சொல்லுவோம். அப்ப தட் எக்ஸசைஸ் அண்ட் சேட் ஹீ குட். கேன்ன்றது இங்கே ஹீங்கிறது அகெயின் வந்து ரங்கனை தான் குறிக்குது. ஹீ குட். கேன்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல கேன்னு வரும், பாஸ்ட் டென்ஸ்ல குட். ஹீ குட் சப்மிட் இட் without fail tomorrow அப்படின்றது தி நெக்ஸ்ட் டே அப்படின்னு வந்து. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஐ ஹாவ் கம் டு ஆஸ்க் யூ ஃபார் அ ஸ்காலர்ஷிப், த பாய் செட் டு மீ. அதாவது நான் வந்து ஸ்காலர்ஷிப்பை பற்றி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் வந்து சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல யார் வந்து யார் வந்து இதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா த பாய். பாயை வச்சுதான் நம்ம இந்த சென்டென்ஸே ஸ்டார்ட் பண்ணணும். தி பாய் டோல்ட் மீ, த பாய் டோல்ட் மீ தட் he had come to ask me for a scholarship. பாய் என்ன சொல்றான்? I have come to ask you for a scholarship. நான் உங்கள்கிட்ட ஸ்காலர்ஷிப் பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு the boy said to me. அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்ட்டு சொல்றது தான் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. அதை எப்படி சொல்றது? the boy told me. இந்த பாய் வந்து என்கிட்ட சொல்றான் that he had come to ask me for a scholarship. அவன் வந்து என்கிட்ட ஸ்காலர்ஷிப் பத்தி கேட்கறதுக்காக வந்தானா அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த 5 கொஷின்ஸும் நல்லா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.